தனுஷ் சார் பத்தி நீங்க நிறைய இடங்கள்ல பேசுறீங்க. அதெல்லாம் என்னைக்காவது பார்த்துட்டோம், ஏதோ ஒரு கிளிப்பு பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு உங்கள்ட்ட சார் பேசியிருக்காரு. திருச்சிட்டம்பலம் ரிலீஸ் ம். காலை ரிலீஸ் ஆகுது. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். ஃபோன் வருது. பப்பு சார் 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 நான் அதுக்கு படத்தில் ஹீரோவை விட நீதான்ப்பா இன்டர்வியூ ஃபுல்லாக கொடுக்குறேன். சார் சார் நான் இல்லை சார் இருக்கு பார்க்குறேன்ப்பா எல்லா இடத்துலையும் திருச்சிட்டம்பலம் போட்டால் நீதான்ப்பா வரேன். சார் சார் என்னதுக்கு அப்போ இன்டர்வியூ பார்க்குறாரு. புரியுது. பரவாயில்லையா மெச்சூர்டெல்லாம் பேசுகிறீ இன்டர்வியூவில் என்ன சார் இல்லை சார் அது ஓ சரி சரி நல்ல விஷயந்தான் அப்படின்னாரு. அந்த விஷயம் என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரோட பிஸி ஷெட்யூலில் அவர் பார்க்குற ஒரு சொசைட்டியில் அவருடைய வேர்ல்டுலனாலாம் வந்து எவ்வளோ சின்னதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ அப்போ நான் ஒரு இன்டர்வியூ ஏதோ பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு அங்கே தனுஷரை பற்றி பேசுறதை நோட் பண்ணி சொல்கிறாருன்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு ஹீ இஸ் வாட்சிங். இப்போ அவருக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவர் கவனிப்பார். அது இப்போ கிடையாது, எப்பயுமே நீங்க நீக் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவன் அக்கா பையன் போது வரைக்கும் திருச்சிட்டம்பலம் அசிஸ்டன்ட் டைரக்டர் என் கூட ஒர்க் பண்ண பசங்க. ஸோ அவர் கவனிச்சு ஒருத்தட்ட திறமை இருக்கு அவன் பண்ணுவான்னா கொடுப்பார்ல, அந்த ஸ்கில்ஸ் நம்ம எல்லாருக்கும் வரணும். யார் யாரெல்லாம் மேல இருக்காங்களோ அதெல்லாம் சின்ன இருக்கவங்கள பார்த்து பண்ணணும். அது ஸோ அது வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம்.